கடக ராசி நேயர்களே, சந்திரனின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு எப்படி இருக்கும் என பார்க்கின்ற பொழுது, ஒரு ராசியில் அதிக காலம் தங்கக்கூடிய கிரகமான சனி பகவான் உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில் இந்த ஆண்டு முழுவதும் சஞ்சரிப்பதால் உங்கள் உழைப்புக்கான பலனை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உங்கள் செயல்களுக்கு உடனிருப்பவர்கள் ஆதரவு மிக சிறப்பாக இருக்கும். நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். உடல் ஆரோக்கியமானது சிறப்பாக இருக்கும். நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய செயல்களுக்கு சமுதாயத்தில் ஒரு நல்ல ஆதரவு கிடைக்கும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலமானது உங்களுக்கு உண்டு. அடுத்து குறிப்பாக எதிலும் சாமர்த்தியமாக செயல்படக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு உண்டாகும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். பிள்ளைகள் வழியில் ஒரு சில மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு இனிய நிகழ்வுகள் நடக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உண்டு. தந்தை வழி உறவினர்கள் மூலமாக ஒரு சில எதிர்பாராத அனுகூலங்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு உண்டு. அடுத்து குறிப்பாக இந்த ஆண்டில் தனக்காரகன் குருவின் சஞ்சாரத்தை பற்றி பார்க்கின்ற பொழுது, குரு பகவான் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானமான 12ஆம் வீட்டில் ஆண்டு தொடக்கத்திலும் 2/6/2026க்கு பிறகு ஜென்ம ராசியிலும் 31/10/2026க்கு பிறகு 2ஆம் வீட்டிலும் சஞ்சாரம் செய்ய இருக்கின்றார். அதன் காரணமாக பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருக்க வேண்டும். தொழில் வியாபாரத்தில் வேலையாட்களை அனுசரித்து சென்றால் ஓட்ட முதலை எளிதில் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். உத்தியோகத்திருப்பவர்களுக்கு சின்ன சின்ன மறைமுக எதிர்ப்புகள் இருந்தாலும் பணியில் சிறப்பாக செயல்பட்டு நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு உண்டு.